ஒரு நாள் பள்ளியிலிருந்து வந்த தாமஸ் ஆல்வா எடிசன் கையில் ஒரு கவரில் இருந்த கடிதத்தை தன் அம்மாவிடம் ஆசிரியர் கொடுக்கச் சொன்னதாக சொல்லி கொடுத்தார். அந்த கடிதத்தை அந்த தாய் கண்ணீரோடு சத்தமாக தன் மகன் கேட்கும்படி படித்தார். உங்கள் மகனின் அறிவுத்திறமைக்கு முன் எங்கள் பள்ளி மிகவும் சிறியது. அவனுக்கு கல்வி கற்பிக்க திறமையான ஆசிரியர் எங்களிடம் இல்லை. அதாவது தயவு செய்து நீங்களே உங்கள் மகனுக்கான பாடத்தை கற்பிப்பது நல்லது என்று எழுதியிருந்தது. பல ஆண்டுகளுக்கு பிறகு எடிசனின் தாயாரும் காலமாகிவிட்டார். எடிசனும் சிறந்த ஆராய்ச்சியாளராகவும் கண்டுபிடிப்பாளராகவும் ஆனார். ஒரு நாள் வீட்டில் தான் அம்மாவிடம் கொடுத்த கடிதம் எதாச்சியாக தென்படவே அதை எடுத்து படித்தார். அதில் மூளை வளர்ச்சி குன்றிய உங்கள் மகனை இனிமேல் எங்கள் பள்ளிக்கு அனுப்ப வேண்டாம் என்று எழுதியிருந்தது. இதை படித்த எடிசன் கதறி அழுதார். பின் அவரது டைரியில் மூளை வளர்ச்சியற்ற தாமஸ் ஆல்வா எடிசன் தனது தாயாலேயே மாபெரும் கண்டுபிடிப்பாளரானான் என்று எழுதினார். தன் பிள்ளைகள் மீதான நேர்மறையான எண்ணங்கள் அவர்களை மிக உயரத்துக்கு கொண்டு செல்லும். குழந்தைகளின் மனதில் தன்னம்பிக்கையை விதைப்போம். இந்த மாதிரி குட்டி கதைகளை கேட்கறதுக்காக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.